ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவருடைய சகோதரர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். விவரம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டிக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரைக்கும் 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஒரு வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என்றும் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் கடைசி சகோதரருமான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது தன்னுடைய சகோதரரை பார்க்கும்போது அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். அவருடைய கொலை வழக்கில் தற்போது பல முக்கிய அரசியல் கட்சியினர் தொடர்பு இருப்பதாக தொடர்ச்சியாக சந்தேகம் எழுந்து வருகிறது. எனவே மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது, ஒருதலை பட்சமாக மட்டும் விசாரிப்பார்கள் என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் தொடர்புடைய சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் இருவருமே தொடர்ச்சியாக தலைவராக உள்ளார்கள். அவர்களை கைது செய்து வெளிநாட்டில் உள்ள அவர்களை கைது செய்து விசாரணைக்கு கொண்டு வரவும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளும் காவல்துறை முழுமையான அந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயமாக இருக்காது என்பதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்றும் தற்போது எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.